ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சது என் பையனுக்கு. ஸோ அவனுக்காக எந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்றதை தான் அவங்களுக்கு காட்டவும் போகிறேன், சொல்லவும் போகிறேன். எனக்கே கொஞ்ச நேரத்தில் டவுட் வந்துருச்சுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறேன்னா இல்லை என் பையன் ஸ்கூல் படிக்கிறானே எனக்கு தெரியல. பிகாஸ் அந்தளவுக்கு நான் இன்வால்வ் ஆகி ப்ராஜெக்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என் பையன் வந்து எங்கேஜ்டாக இருக்கணும், இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ப்ராஜெக்ட் வந்து குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு ஒரு 2:00 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்க முடிச்சிருந்தால் நம்மளால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதுக்கு வந்து 3 days ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ பெரிய வீடியோ இதில் காட்ட முடியாதுன்றதுனால நான் எல்லாமே ஷார்ட் பண்ணிட்டேன். என் பையனுக்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா, அவர் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ். அதில் வந்துட்டு சானிட்டரி ஒர்க்கர்ன்ற ஒரு டாபிக் தான் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு அதுக்கு என்ன மாடல் ரெஃபரன்ஸாக எடுத்தேன்னா, ஸ்வச் பாரத்தில் தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்தேன். அது வந்து சானிட்டரி ஒர்க்கரை ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுனால அதை ரெஃபரன்ஸாக எடுத்து என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து என்னோடய லெவல் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு என்னோடய குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சேன். அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ தான் எனக்கும் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ ஃபைனல் லுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸ்கூலில் இதுதான் பையனோட கிளாஸ் ரூம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எல்லாமே பேரண்ட்ஸ் தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேரண்ட்ஸும் அவ்வளோ அழகாக மாடல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்பே தெரியுது அவங்கவுங்க குழந்தைக்கு எவ்வளோ எங்கேஜாக இருக்கணும், எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கணுன்றத வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே தெரியும். இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. எல்லா குழந்தையுமே அவ்வளோ அழகாக பேசினாங்க. பிரின்சிபல் கேட்குறதுக்கெலாம் வந்து அவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதை பார்க்குறப்பே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கே வந்துட்டு ஹோப் வந்துச்சு. ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது வந்து வேஸ்ட் கிடையாது, நம்ம பசங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்ட்டு எல்லா பேரண்ட்ஸுமே நாங்கள் பேசிக்கிட்டோம். ஸோ அந்த டே வந்து நல்லா இருந்துச்சு. என்னால் வந்து எல்லா குழந்தைங்களும் பேசினதை வந்து கவர் பண்ண முடியல. ஸோ என் பையன் பேசினதை மட்டும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டான். நான் என்ன ப்ராஜெக்ட் ரெடி பண்ணன்றதை ஃபுல்லாக காட்டணுன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு எவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்றது. ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அகைன் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ லாஸ்ட்டில் குழந்தைங்களோட ஃபோட்டோஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.